நமஸ்தே. நான் வந்துட்டு இப்போது ஒரு சின்ன ஒரு ஒரு வேர்டு ஒரே ஒரு வேர்டு அதை எடுத்துகிட்டு நான் சென்டென்ஸ் மேக் பண்ணி தர்றேன். இது பேசும்போது ஸ்போக்கன் ஹிந்தி படிக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதர் அப்படின்னா இங்கேன்னு அர்த்தம். யஹாங் அப்படின்னாலும் இங்கே அப்படின்னு தான் அர்த்தம். மேக்ஸிமம் நம்ம கல்லூரிக்கெல்லாம் எல்லோரும் பேசும்போது நார்த்து சைடெல்லாம் பேசும்போது இதர் அப்படி தான் பேசுவாங்க. யஹாங்னு அதிகமாக பேச மாட்டாங்க. அதே இப்போ பாருங்கள், ஒரு சென்டென்ஸ் எடுத்துக்காங்க. இப்போ இங்கே வான்னு சொல்கிறோம். இதர் ஆவோ. இதர் ஆவோன்னா இங்கே வா. இதர் ரக்கோ. ரக்கோன்னா வைன்னு அர்த்தம். இங்கே வை. இதர் ரஹோ. ரஹோன்னா இரு, வசி, அந்த அர்த்தம் ரெண்டு அர்த்தம் வரும். இங்கே இரு. இதர் பைட்டோ. இங்கே உட்கார். இதர் கடோ. இங்கே நில். இதே நம்ம இப்போ வேண்டாம் கூடாது, மத் அப்படின்னா வேண்டாம் கூடாது அப்படின்னு அர்த்தம். இதர் மத் ஆவோ அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்கே வராதே. இதர் ஆவோன்னா இங்கே வா. இதர் மத் ஆவோ இங்கே வராதே. இதர் மத் கடோ இங்கே வைக்க வேண்டாம், வைக்கக்கூடாது, ரெண்டு அர்த்தம் வரணும். இதர் மத் ரஹோ இங்கே இருக்காதே, இருக்க வேண்டாம், இருக்கக்கூடாது அப்படின்னு அர்த்தம். இதர் மத் பைட்டோ இங்கே உட்கார வேண்டாம். இதர் கடோ அப்படின்னா இங்கே நில் அப்படின்னு அர்த்தம். இதர் மத் கடோ இங்கே நிற்காதே அப்படின்னு அர்த்தம். இதுக்கே நீங்கள் யஹாங் அப்படிங்கிறத ஒரே மீனிங் தான். யஹாங்னாலும் இங்கே தான், இதர்னாலும் இங்கே தான். பேசும்போது மேக்ஸிமம் இதர் தான் போடுவாங்க.